இந்த வீடியோல Figma யூஸ் பண்ணி புரோட்டோடைப்போட கவுண்டர் அனிமேஷனை எப்படி கிரியேட் பண்றது நம்ம BTree டீச் பண்ண போறாங்க. So let's get into the video. ஹாய் guys. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி லைக் ஒரு கவுண்டர் அனிமேஷன் எப்படி பண்ணுறது, அதாவது இது அனிமேஷன்னு சொல்கிறத விட ஒரு கவுண்டர் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ப்ராடக்ட் பேஜ், ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ நம்ம குவான்டிட்டி ஆட் பண்ண இந்த இடத்துல நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். பட் 0 கிட்ட வந்ததுக்கப்புறம் இது வந்து மைனஸில் போகக்கூடாது அப்படின்னா there is a certain way to do that. ஸோ இந்த மாதிரி இந்த கவுண்டர் அனிமேஷன் இந்த கவுண்டர் ப்ரோட்டோடைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று தேவை, ஓகேவா? ஸோ ஒரு நம்ம எந்த இடத்துல ப்ரோட்டோடைப் பண்ண போகிறோமோ அதை கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஹோல் டிசைனாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும் நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி, ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிரியேட் எ வேரியபிள். ஏதோ ஒரு இடத்துல இப்போ நான் இங்கே நம்பர் தனியாக போட்டு வச்சுருக்கேன்ல, நான் இதில் வந்து குவான்டிட்டின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு நம்பர் வேரியபிள், டெக்ஸ்ட் கிடையாது, நம்பர் வேரியபிள். அதோடய வேல்யூ வந்து நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன் டிஃபால்ட்டாக. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் போனாலும் நம்ம டிஃபால்ட்டாக 0 இருக்கும்ல, அதனால் நான் 0 கொடுத்துருக்கேன். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேஸ் யூ ஆர் டைப்பிங் இட் வில் சேஞ்ச், ஓகேவா? ஸோ நான் 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோட்டோடைப்புக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான், அதாவது இதை கிளிக் பண்ணால் எனக்கு இது ஆட் ஆகணும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல செட் வேரியபிள் கொடுத்துக்கிறேன். செட் வேரியபிளில் இந்த குவான்டிட்டின்ற வேரியபிள் நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இந்த வேல்யூவில் என்ன பண்ணணும் அப்படின்னா குவான்டிட்டி அடிஷன் 1, அதாவது நான் குவான்டிட்டியை கிளிக் பண்ணேன்னா அந்த குவான்டிட்டி ப்ளஸ் 1ஆக மாறும். இப்போ இதோட குவான்டிட்டி அந்த வேல்யூ என்ன 0. ஸோ 0 + 1 மாறும். அதுக்கப்புறம் திரும்ப நான் நெக்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது 2ன்னு மாறும். ஸோ அப்போ அதில் என்ன இருக்கோ +1 +1 +1ன்ற மாதிரி மாறும், ஓகேவா? ஸோ இது வந்து நான் பண்ணிட்டேன். இது நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நடக்கும்னு. இது மாதிரி ஆட் ஆகிட்டே இருக்கும், ஓகே? இப்போ இது வந்து இப்போ கம்மியாகணும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அங்கே அடிஷன்னு கொடுத்ததை நம்ம இங்கே சப்ராக்ஷன்னு கொடுக்க போகிறோம். செட் வேரியபிள் குவான்டிட்டி சப்ராக்ஷன் 1, ஓகேவா? இப்போ ஆட் பண்ண ஆட் ஆகும், மைனஸ் பண்ணால் மைனஸ் ஆகும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா 0ல் இருக்கும்போதும் இது ஒர்க் ஆகும். நம்ம எப்பயுமே இந்த ப்ராடக்ட் பேஜ்லலாம் நம்ம இந்த மைனஸ்லலாம் நம்ம கொடுக்க மாட்டோம், கொடுக்கக்கூடாது, ஆப்வியஸாக அது கரெக்டாக இருக்காது இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 0க்கு மேலே இருந்தால் மட்டும் நம்ம இந்த குவான்டிட்டியை வந்து ஒரு குவான்டிட்டி மைனஸ் ஆகிற மாதிரி வைக்கணும். 0 கிட்ட வந்ததுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணாலும் வேலை செய்யக்கூடாது. ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேரியபிள் செட் பண்ணுறோம்ல, இங்கே செட் வேரியபிளுக்கு பதிலாக கண்டிஷ்னல் வேரியபிள் கொடுக்கணும். கண்டிஷ்னல் வேரியபிள்னால் நான் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் இப்படி இருக்கும் போது மட்டும் நீ ஒர்க் ஆகணும், இப்படி இருக்கும் போது நீ ஒர்க் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறது, ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இஃப், அதாவது குவான்டிட்டி வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தால், அதாவது நான் இங்கே இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப்பில் கண்டிஷன் இதுதான், கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஆக்ஷன் நீ என்ன பண்ணு, இப்போ வேரியபிள் செட் பண்ணுறேன். குவான்டிட்டியில் வேல்யூவில் குவான்டிட்டி -1, அதாவது கிரேட்டர் தென் 1 இருந்தால் மட்டும் நீ வேலை செய்யன்னு சொல்கிறேன் நான். இப்போ நான் ப்ளஸ் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், ஆட் ஆகும். மைனஸ் கொடுத்தா என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஆனால் 1க்கு மேலே இருந்தால் அதான் அது ஆகும். இப்போ 1க்கு வந்து கீழே எனக்கு போக மாட்டேங்குது, தெரியுதா? அப்போ என்ன கொடுக்கணும், நான் கிரேட்டர் தென் 1ன்னு கொடுத்தேன் இல்லையா? இப்போ அந்த இடத்துல நான் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். அப்போ எனக்கு 0 வரைக்கும் வரும், 0க்கு மேலே வராது. அப்போ இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல, இங்கே மட்டும் ஏன் வெறும் செட் வேரியபிள் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்தா போதும், இன்னொரு இடத்துல கொடுக்கணும்னு அவசியம். ஏன்னா இப்போ இது -1 -2ன்னு வந்தால் தான் கிளிக் பண்ணும்போது -1ன்னு மாறும். இப்போ இது 0க்கு கீழே போகாதுல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணாலும் இது இங்கே தான் இருக்கும். அடிஷன் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அது வந்து போயிட்டே இருக்கும்.
ஒன்று ஒன்றா தான் மைனஸ் ஆகும். அதுவும் பர்டிகுலர் 0 வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் டிசைன் பண்ணிங்கன்னா அந்த லைக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ப்ராடக்டோட வேல்யூ, ஓகேவா? இப்போ இங்கே ஏதாவது ஒரு அப்ளை ஆஃபர் அப்படின்னா அந்த ஆஃபர் கிளிக் பண்ண உடனே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இந்த இடத்துல வந்து மாறுற மாதிரி நம்ம வந்து இந்த கண்டிஷ்னல் வேரியபிள்ஸ் வச்சு மட்டுமே தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். நார்மலாக உங்களால் பண்ண முடியாது. இட் வில் டேக் ஸோ மச் டைம். நிறைய ஸ்க்ரீன்ஸ் பண்ணணும், நிறைய காம்போனன்ட்ஸ், நிறைய அவ்வளோ நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். வெறும் வேரியபிள்ஸ் வச்சே நம்ம இதை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு இதுதான் வந்து சாம்பிள். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மாடியூல் தான். இந்த வேரியபிள்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த நம்பர் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கவுண்டர் ப்ரோட்டோடைப் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இந்த வேரியபிள்ஸில் இல்லை ஸ்டைல்ஸில் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வீடியோ பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஜென்ரலாக UIUXல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் அதை கண்டிப்பாக வந்து பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கு நம்புறேன். இந்த மாதிரி UIUX கண்டென்ட் மிஸ் பண்ணாம இருக்க BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.